வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு 10 கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ ஒரு டார்கெட் ப்ரைஸு, எவ்வளோ பொட்டென்ஷியல் ஏறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பையோ சேலோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க்கு வேறு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எஃப்ஐ கிட்டத்தட்ட 4000 கோடிக்கு மேலே சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்திங்கன்னா 5000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐக்கு கவுண்டர் கொடுக்குற விதமாக டிஐ இருந்திருக்காங்க. ஸோ அதனால் அன்றைக்கி டவுனில் போகலை. ஸோ மண்டே அன்றைக்கி மார்க்கெட் பார்ப்போம். உங்களோட பையிங் ரேஞ்சு வரும்போது இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் பை பண்ணுங்கள். எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிங்க, ட்ரெண்டை பாருங்கள், அதுக்கப்புறமா பை பண்ணிங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்துசின் பேங்க்கு. இந்துசின் பேங்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 995. டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1491 சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% அப்சைட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸை உங்கள் போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. இது சப்போஸ் ஃபர்தராக இறங்கினாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இது ப்ரைவேட் பேங்க் செக்டரில் இவங்க ஒரு லீடிங்கில் இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் அடுத்ததாக இவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை உங்கள் போர்ட்ஃபோலியோ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 வரைக்கும் ரேஞ்சுக்கு போயிட்டு இப்போ ஃபர்தரில் இறங்கியிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு 50% கரெக்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கரெக்ஷன் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்குறது சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக அம்புஜா சிமெண்ட்டு. அம்புஜா சிமெண்ட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 531 க்ளோஸ் ஆகிருக்கு. டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 648ன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 22% வந்து அப்சைடு போகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராக 680 இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஃபர்தர் டவுன் ஆகி இப்போ திருப்பி வந்து பார்த்திங்கன்னா 531 கிட்ட வந்திருக்கு. பிஃபோராக பார்த்திங்கன்னா 480 போயிருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ரூபா வரைக்கும் இப்போ ஏறிருக்கு. ஸோ அதானி இதில் ஆல்ரெடி இஷ்யூ வந்து இப்போ கொஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் எல்லா அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே அப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் நம்ம ஃபர்தராக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆஸ்ட்ரால் லிமிடெட் இருக்குது. ஆஸ்ட்ரால் லிமிடெட் பார்த்திங்கன்னா 1790 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2056ன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15% வரைக்கும் அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2400 வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட 1700 வந்திருக்கு. அந்த 1700 பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சஸ்டெயின் ஆகி நிற்கிது. திருப்பி ஒரு மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வந்து எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான். ஸோ மார்க்கெட் சுச்சுவேஷன் இப்போதைக்கு ஒரு அப் அண்ட் டவுனில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 26,076ன்னு இருக்குது. இது வந்து 25,742 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 1% வரைக்கும் டவுனில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் காமிக்குது. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு வாங்கலாம். இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து ஹை வேல்யூட் ஸ்டாக்கு. 25,000 இது. ஸோ ஒரு ஸ்டாக் வாங்கினாலே நம்மள்கிட்ட 26,000 25,000 தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பை பண்ணுறா இருந்தால் பை பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு. ஏஷியன் பெயிண்ட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2479ன்னு இருக்குது. இவங்க டார்கெட் கொடுத்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2678ன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8% வரைக்கும் அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3400 வரைக்கும் வந்து டபுள் டாப் அடிச்சுட்டு அதை பிரேக் அவுட் ஆகி மேலே ஏறுன்னு எதிர்பார்த்தது. பட் ஆனால் அது ஏறல, அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2800 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்த்தது. அதையும் பிரேக் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவங்க கொடுத்த குவார்ட்டர் ரிசல்ட் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டராக கிராஸையும் வேறு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு இதை பேட் நியூஸாக போகிறதுனால அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் போகிறாங்க. பட் இது வந்து பையிங் ரேஞ்சான்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இது இன்னும் ஃபர்தர் ஃபால் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ லாங் டேர்முக்கு இந்த ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. அடுத்ததாக பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா
4941 க்ளோஸ் ஆகிருக்கு. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5518 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 12% வரைக்கும் அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 6400 வரைக்கும் போனது. அப்படியே ஒரு ஃபர்தர் ஃபாலோ ஆகி அப்படியே இறங்கிட்டே இருக்குது. இப்போ வந்து 4800 சப்போர்ட் இதில் நிற்கிது. ஸோ இது அப்பில் ஏறுதா என்னங்கிறத பார்ப்போம். இவங்க வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்காங்க. லீடிங் உள்ள கம்பெனி தான் இது. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக டிசிபி பேங்க் இருக்குது. டிசிபி பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ 123.92 க்ளோஸ் ஆகிருக்கு. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 155ன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% வந்து அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் தொட்டிருக்கு. ஸோ அதுலேருந்து ஒரு சைட்வேஸ் கொடுத்து இறங்க ஆரம்பிச்சிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 110 கிட்ட சப்போர்ட் எடுத்து மேலே ஏற ஆரம்பிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டபுள் டாப் மாதிரி அடித்து நிற்கிது. இல்லை நீங்களே பாருங்கள், ட்ரெண்டில் பாருங்கள், 3 இதுலேயே அப்படியே அடித்து நிற்கிது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை நல்லா பிரேக் அவுட் பண்ணி நல்லா ஏறுது அப்படிங்கிற பட்சத்துக்கு இது வாங்கலாம். இது ஒரு பேங்கிங் செக்டர் எல்லாமே இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸில் தான் போயிட்டுருக்கு. எல்லாமே கொஞ்சம் ஃபர்தர் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜேகே சிமெண்ட்டு. ஜேகே சிமெண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4278. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4611 கொடுத்துருக்காங்க. ஒரு 8% வரைக்கும் அப்சைட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 4800 இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஃபர்தர் ஃபாலோ ஆகி 4000 கீழே போயிடுச்சு. இப்போ திருப்பி எகைன் பவுன்ஸ் பேக் ஆகி ஏறிட்டு இருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்த்து பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக மாருதி சுசுகி. மாருதி சுசுகியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11074. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13342 கொடுத்துருக்காங்க. ஒரு 20% வரைக்கும் அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நம்ம பொறுத்திருந்து பார்த்து வாங்கலாம். ஏன்னா இப்போ ஆட்டோ செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்குன்னு மட்டும் இல்லை, டாடா மோட்டாரும் சரி, மஹிந்திரா, ஹூண்டா இந்த மாதிரி ஷேர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே டவுனில் தான் போகுது. ஸோ அவசரப்பட்டு வாங்க வேண்டாம். ஒரு சரியான பையிங் ரேஞ்ச் வரும்போது அப்போதைக்கு வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருக்குது. ஸோ 11,000 ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேர்லாம் பை பண்ணிங்க. அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். இது வந்து டாடா குரூப்லேருந்து உள்ள கம்பெனி. இது ஜுவல்லரி ஸ்டாக்ஸு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3249 இருக்குது. டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3629 வச்சுருக்காங்க. 13% வரைக்கும் அப்சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3800 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் ஃபால் இறங்கிடுச்சு. மார்க்கெட்டு கண்டிஷனால் இறங்க ஆரம்பிச்சிது. திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து இப்போ லேசாக ஏறந்து திருப்பி இறங்கிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோல்டு ப்ரைஸ் எகைன் பவுன்ஸ் பேக் ஆகி ஏறி போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பையோ சேலோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதாலும் ஃபர்தராக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரெண்டை பார்த்துட்டு ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிவிட்டு பை பண்ணிங்க. நன்றி நண்பர்களே.